Welcome to Varman Printing World. இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி அப்பளத்தில் பிரிண்டிங் பண்ணுறது எப்படி அப்படியே ஜூம் பண்ணி இங்கே மேட்ரு இது பாருங்க. இந்த மேட்ரை அப்பளத்தில் பிரிண்டிங் பண்ணுறோம். இது அந்த கல்யாணத்துக்கெல்லாம் வந்து அப்பளம் கொடுக்குறாங்க இல்லையா, அப்பளம் போட்டு சாப்பாட்டில் அப்பளம் வைக்கிறாங்கள, அந்த அப்பளத்தில் பிரிண்டிங் நம்ம அந்த பொண்ணு மாப்பிள்ளை பேர் வேறு ஏதாவது ஒன்று அப்பளத்தில் பிரிண்டிங் போட்டு அப்பளம் இது பண்ணுற மாதிரி அது பண்ணியிருக்கேன். எப்படி அது பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. இதுக்கு வந்து அப்பளம் இந்த அப்பளம் தான், இந்த அப்பளம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனு இந்த ஸ்க்ரீனு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்க்ரீனு வந்து இங்கே வீடுதான் இல்லை என்ன வீடு, இந்த ஸ்க்ரீன் வந்து ஸ்பெஷல் ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீனு உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியலன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். இங்க்கு ரெடி பண்ணிட்டேன். இங்க்கு எப்படி ரெடி பண்ணோன்னு, இங்க்கு வந்து சாப்பிட்ற இங்க்கு தான் இது. இங்க்கு வந்து சாப்பிட்லாம் அப்படியே, அந்த மாதிரி இங்க்கு தான் இது. இதுவும் நான் ரெடி பண்ணது தான். இதை எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்றதையும் நான் சாப்பிட்டு காமிக்கணுமா? ஓகேவா? சாப்பிட்றீங்க. இது எப்படி ரெடி பண்ணுன்றதை நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதையும் நான் போடுறேன். இது இப்போதைக்கு அப்பளம் இது நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா இந்த கல்யாண சத்திரத்தில் ஆர்டரு கேட்கலாம். ஆர்டரு கேட்டால் நிறைய ஆர்டர் வரும். கல்யாண சத்திரம் இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் போய்ட்டு ஆர்டரு கேட்டிங்கன்னா ஆர்டர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அப்பளம் பிரிண்டிங் பண்ணுறாங்க. இதை கேட்ரிங் சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் போய்ட்டு கேட்ரிங் சர்வீஸில் இந்த மாதிரி நாங்கள் பிரிண்டிங் பண்ணுறோம் அப்பளத்தில், எனக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னா அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க உங்களுக்கு. என்கிட்ட நான் கொஞ்சம் அப்பளம் இருக்குது, ஒரு 20 அப்பளம் 30 அப்பளம் இருக்குது. இதில் போடுறோம். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு சைடும் போடுறோம். ஃப்ரண்ட்டு மட்டுமும் போடுறதும் இருக்குது. இதான் ரெடி பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இதுக்கெலாம் வந்து நல்ல வேல்யூ இருக்குது. ஆர்டரு நிறைய ஆர்டரு வரும். கேட்ரிங் சர்வீஸில் போய்ட்டு இந்த மாதிரி அப்பளம் பிரிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர் வரும். ஓகேவா? ரெடி பண்ணிட்டோம். சென்டர் பண்ணியாச்சு மேட்ரை. இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. ஓகேவா? ரெடியா? இப்போ இது வந்து பேக் சைடு ரெண்டு சைடு எடுத்தோன்னா ஓகே. சரி, வரலடா, அது விட்றா, இங்கே வாடா. வந்துச்சா? இது எடு, நல்லா க்ளோஸ். போதும். போடு.
இப்போ இது போதும். அடுத்தது இந்த மேட்ரு போகலாம். இந்த மேட்ரு எவ்வளோ? 4 போட்டுமா? 5 போட்டிருக்குமா? ஓகே, இன்னொன்று போடலாமா? சரி வேணாம், இன்னும் கொஞ்சம் லெட்டர் பெருசாக இருந்தால் தான் நல்லா. இதெல்லாம் கட் பண்ணிக்கோ. பண்ணிட்டியா? இப்போது அடுத்தது இந்த மேட்ரு போட்டு பார்க்கலாம். இது லெட்ரு கொஞ்சம் பெருசு. க்ளோஸா ஓகேவா? ஐ இந்த எள்ளு வருதுல்ல, எதனால தெரியுமா? ஒரு இடம் காட்டு எடு, அந்த இதுக்கு முன்னால் போட்டுது எழுத்து நல்லா வரலையா? இந்த ஜீரகம் அந்த அப்பளம் மடிஞ்சு இருக்குது, அங்கெல்லாம் வரல. சரியா பிரிண்டிங் இதில் நல்லா வந்துருக்குது. அது கூட ஒரு பரவாயில்ல. ஐயோ, டபுள் ஆயிடுச்சு. இல்லடி, இவ்வளோ இருக்குதா அப்புறம்? நீ தின்ட்ட அவ்வளோதான், அப்பளம் வந்துச்சு. இதுதான் இப்போ நம்ம வந்து வறுத்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்கு சொல்லிவிட்டு எடுத்து அடி. ஃபோட்டோவா அப்படியே பெரிய அப்பளம் போட்டாச்சு. எழுத்து எப்படி வருது பாருங்கள். அது எழுத்தெல்லாம் பெருசாகிடுச்சு. அது வந்து சோம்பு.
ம் அடுத்தாப்பு இது 2 மீட்டர் போட்டுங்களா, இது 2வது மீட்ரு. அது இது கொஞ்சம் லெட்டர் கொஞ்சம் பெருசு. சூப்பராக இருக்குது பார், என்னமா இருக்குது பார். இரு 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 ஒரே நிமிஷம். போய் அடுத்தது இது கல்யாணத்துக்கு அதுக்கு வேணாலும் இது கொடுக்கலாம். ஃபங்க்ஷனுக்கெலாம் நல்லா ஆர்டர் எடுத்து போட்டோன்னு வச்சுங்க, நம்ம சொல்கிற ரேட்டு கொடுப்பாங்க. இது 7. ஓகே. Thank you. Bye bye.